நீட் நடைமுறைக்கு வந்தால் மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட, மருத்துவத்தை நேசிக்கின்ற, அல்லது என் கிராமத்திற்கு நான் உழைக்கணும்னு சொல்ற பிள்ளைங்க வரமாட்டாங்க. இந்த பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் அதாவது பாட திட்டத்துல சிக்கல் இல்லை. நிறைய கல்வியாளர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ பாட திட்டத்தை உயர்த்திக்க வேண்டியதுதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் நான் கேட்கிறேன், சிபிஎஸ்இ பையன் ஏன் நீட் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு 4 வருஷமா ரிப்பீட்டரா படிச்சிட்டு இருக்கிறான்? சிபிஎஸ்இ தான் உயர்ந்த பாடத்திட்டம் சொன்னா, ஐசிஎஸ்இ தான் உயர்ந்த பாடத்திட்டம் சொன்னா, அவன் ஏன் ரிப்பீட்டர் ஆனான்னு நான் கேட்கிறேன். முதலாண்டு எழுதியிருக்கான், முதலாண்டு 500 மார்க்ல இருந்து 600 மார்க் வாங்கியிருக்கான். ஆனா அவனால் கவர்மெண்ட் சீட்டுக்கு போக முடியல, தனியார்ல போய் சேர முடியாதுன்னு சொல்லி விலகிறான். யார் விலகிறது? 500 மார்க்ல இருந்து 600 மார்க் எடுத்து விலகிறான். ஆனா அந்த தனியார் சீட்டு நிரம்புது. யார் நிரப்புறாங்கன்னு கேட்டா 200 மார்க் வாங்குறவங்க கூட நிரப்புறான். அப்ப நீட்டுல உங்களால தகுதியையும் தீர்மானிக்க முடியல.